இந்த ப்ராப்பர்ட்டிகிட்ட இருந்து 2 கிலோமீட்டரில் நீங்கள் விஐடி காலேஜை ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிறிஸ்துவ சொந்தங்களுக்காகவே இங்கே மிகப்பெரிய திருச்சபை கட்டியிருக்காங்க. புனித சூசையப்பர் ஆலயம்ன்ற திருச்சபை இந்த லொக்கேஷன்லேயே அமைஞ்சிருக்குங்க. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம நிற்கக்கூடிய லொக்கேஷன் விஐடி காலேஜுங்க. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற விஐடி காலேஜ் கிட்ட இருந்து தான் நம்ம இப்போ வியூ பண்ணி பார்த்துருக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த லொக்கேஷனில் மேலக்கோட்டையூர், அதாவது மேலக்கோட்டையூர் லொக்கேஷனில் புனித சூசையப்பர் ஆலயம் இங்கே அமைஞ்சிருக்குங்க. இந்த நம்ம கிறிஸ்துவ சொந்தங்களுக்காகவே இங்கே மிகப்பெரிய ஆலயம் பார்த்தீங்கன்னா புனித சூசையப்பர் ஆலயம் தாங்க. இந்த லொக்கேஷனில் மிகப்பெரிய ஆலயங்க. இந்த சூசையப்பர் ஆலயத்தை ஒட்டி, இந்த தேவாலயத்தை ஒட்டி உள்ள ரோடு தான் நம்ம பயணிக்கக்கூடிய ரோடுங்க. நம்ம நிற்கக்கூடிய ரோடு வண்டலூர் கேளம்பாக்கம் ஹை ரோடுங்க. இந்த ரோட்லேருந்து கரெக்டாக 700 மீட்டர்ஸில் நீங்கள் நான் சொன்ன ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். கரெக்டாக 700 to 800 மீட்டர்ஸ் தாங்க. இந்த ரோட்லேருந்து நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களே, இந்த சூசையப்பர் ஆலயம் ஒட்டி உள்ள ஆப்போசிட் ரோடில் தான் நம்ம ட்ராவல் ஆகக்கூடிய ரோடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடை வந்து அப்ரோச் பண்ணி போயிடுவோம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே ரோடை நீங்கள் பார்த்துங்க. மெயினாக இந்த லேண்ட்மார்க் வந்து நம்ம புனித சூசையப்பர் ஆலயம் தான் வந்து மிகப்பெரிய லேண்ட்மார்க்கு. உங்களுக்கு நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தேவாலயம் நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு தேவாலயம் நமக்கு இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த ஆலயம் நிச்சயம் நம்ம கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம போகக்கூடிய இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்துங்க 30 ஃபீட் ரோடு. இந்த மேலக்கோட்டையூர் லொக்கேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா. இப்போது நம்ம அந்த ஊரை விட்டு கொஞ்சம், அதாவது மேலக்கோட்டையூர் லொக்கேஷனில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் வந்து நல்ல 300-400 மீட்டர் நல்லாவே ரெசிடென்சியல் வரும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேஅவுட் கண்டிஷன் உள்ள இடங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நான் ஒரு பார்க் வந்து வியூ பண்ணி காமிச்சிருப்பேன். பஞ்சாயத்து சார்பாக வந்து ஒரு பார்க் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் அமைச்சிருக்காங்க. அந்த பார்க்கை நீங்கள் ஒரு லேண்ட்மார்க்காக வச்சிங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஏரியா வந்து ஓரளவு உங்களுக்கு சுற்றி வியூ காமிச்சிருப்பேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களில் நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்போது எனக்கு வந்து சரியாக நீங்கள் அமைச்ச லொக்கேஷன் தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுக்காகவே நான் வந்து இந்த ரோடு வியூலாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். கரெக்டாக நீங்கள் வந்து மேலக்கோட்டையூர் ஜங்ஷன்லேருந்து இந்த ரோடு எப்படி அப்ரோச் பண்ணி வரதுன்றதை காமிச்சிருப்பேன். அப்படியே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட தாங்க இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டியாக வீட்டு மனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்ம நிற்கக்கூடிய இந்த ரோடு 23 அடி ரோடு அண்டு இன்னொரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி ரோடு. அந்த ஃபென்ஸ் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபென்சிங் ஒட்டி உள்ள ரோடு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி ரோடாக வந்து பிரிச்சுருக்காங்க. மொத்தமாக 6 ப்ராப்பர்ட்டியில் 2 ப்ராப்பர்ட்டி ஷோல்ட் அவுட். அதில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 4 ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட வந்து சேல்ஸ்க்கு வந்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னொன்று 1400 சில்லறையும், இன்னொன்று 960 ஸ்கொயர் ஃபீட்டும் சேல்ஸுக்கு இருக்குங்க. இதில் 960 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ஒரு முக்கோண ஷேஃபில் உள்ள கொஞ்சம் முக்கோண ஷேப் உள்ள ஒரு கோஸ் உள்ள ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா இந்த லொக்கேஷன்லேருந்து, அதாவது இந்த ரோட்டில் இருந்து நம்ம அப்படியே போகணும்னா பொன்மார் ஜங்ஷனுக்கும் போகலாம், கண்டிகை ஜங்ஷனுக்கும் போயிடலாம். அந்த அளவுக்கு கமர்ஷியலாக ஆகக்கூடிய ஒரு ரோடுங்க. 23 அடி ரோடு, ஓரளவுக்கு நமக்கு கமர்ஷியலாக ஆகக்கூடிய ரோடுங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேருந்து வியூ காட்டுறேன். இந்த இடத்துல ஃபுல்லாக செடியாக கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த செடி வந்து அந்த ஓனரே க்ளீன் பண்ணி தரதாகவும் சொல்லிட்டாரு. இந்த லொக்கேஷனில், அதாவது மேலக்கோட்டையூர் லொக்கேஷன் அண்டு கூடுவாஞ்சேரி, இந்த சரௌண்டிங் எங்கே இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸ் இருந்தால் நம்ம சேனலை தொடர்புங்க. வீடு, லேண்டு அண்டு அப்பார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நல்ல ப்ரைஸ், அதாவது கரெக்டான ப்ரைஸ், அந்த லொக்கேஷனில் கரெக்டான ப்ரைஸ் இருந்தால் நான் நிச்சயம் நம்ம சேனல் மூலிமா சேல்ஸ் பண்ணி தருவேன். ஏன்னா நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 800 ஸ்கொயர் ஃபீட், இந்த ஃபென்ஸ் ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா 2 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. அதாவது சவுத் ஃபேஸிங் டைரக்ஷனில் 2 800 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்குங்க. இது எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள ப்ராப்பர்ட்டிங்க. அதனால் உங்களுக்கு இன்னமும் வசதியாக இருக்குங்க. ஏன்னா இந்த லொக்கேஷனில் நிறைய பேர் வந்து அன்அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டியாகவே சேல் பண்ணுவாங்க. இவங்க சிஎம்டி அப்ரூவ்ட் வாங்கி சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2700 பெர் சதுரடி, அதாவது ஒரு சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா 2700 அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்.